அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைக்கி ஊர் சுற்றுவது பற்றி ஒரு சின்ன சம்பவம். இந்த பூமி என்ன பண்ணுது? தன்னைத்தானே சுற்றுது, பிறகு சூரியனையும் சுற்றுது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அது சுற்றிக்கிட்டே தன்னைத்தானே சுற்றும் பொழுது தான் எல்லா விதமான கால சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. பூமி சுத்த மாட்டேன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டா என்ன ஆகும்? நாமெல்லாம் அம்போதான். அது அதனுடைய கடமை செய்யுது. இந்த சுற்றுலான்னு நம்மகிட்ட ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. எல்லா அரசாங்கம் வச்சுருக்கு. மத்திய அரசாங்கத்துலேயும் இருக்குது, தமிழக அரசாங்கத்துலேயும் இருக்குது, கேரளாவில் இருக்குது. சுற்றுலாத்துறைன்னு ஒன்று இருக்குது. ஏன் சுற்றுலாத்துறை கொண்டாந்தாங்க? ஒன்று தெரிஞ்சுக்காங்க, சுற்றத்தான் மனிதனுக்கு நாலேஜே வளரும். ஊரே சுத்தாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தால் களிமண் மாதிரி தான் இருப்பான். எவ்வளோதான் ஏட்டுச்சொரக்காய் படித்தாலும் உலகத்திற்குள் வெளியில் வந்து பார்த்தால்தான் உலக நடப்புகளை ஒரு மனிதன் அறிந்து ஒரு புத்திசாலியாக அவனால் வாழ முடியும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. பிள்ளைகளெல்லாம் சுத்த விடுங்க, நாலேஜ் பர்சனாக மாறிடுவான். நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன், வெளியிலாட்டையும் சொல்லாதீங்க. கொஞ்சம் அச்சத்தோடு பயந்து போய் வெக்கப்பட்டு தான் சொல்கிறேன். 8வது வகுப்பு நாங்கள் படிக்கிற காலத்திலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வேல்யூ இருக்கும். ஏன்னா பரீட்சையை முடித்த உடனே ஃபெயில் ஆகிடுவேன்னு பயம் வந்துருச்சு. எங்கள் அப்பா, நாங்கள்லாம் அப்பாவை ஐயான்னு தான் சொல்லுவோம். இப்போல்லாம் ரொம்ப ஸ்டைலாக நம்ம பிள்ளைகள் கூட டேடி அப்படிங்குது. ஐயான்னு சொல்லி கொடுத்தாலும் சொல்ல மாட்டேங்குது. என்ன பட்டி காட்டா மாதிரின்னு பேசிட்டு எழுகிறீ அப்படிங்கிறானுங்க. அப்போது அவர்கிட்ட நான் உண்மையாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பேசுவோம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு, அந்த மன உளைச்சலில் இருக்கிறேன், இதுதான் உண்மை. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா, திருநெல்வேலி ஜங்ஷனில் போய் எனக்கு ஒரு ட்ரெயின் டிக்கெட் ஏற்றி ஒரு இரும்பு ட்ரங்க் பட்டின்னு சொல்லுவாங்க, அதையும் கையில் கொடுத்து என் ட்ரெஸ்ஸை கொடுத்து நேராக எக்மோருக்கு போப்பான்ட்டார். வயசு 13-14 வயசு தான் இருக்கும் எனக்கு. டிக்கெட் எடுத்து கொடுத்து தனியாக அனுப்பிட்டார். சொந்தக்காரங்களுக்கு அங்கேருந்து ட்ரங்க் புக்கிங் பேசிட்டார். அந்த காலத்தில் பிபி கால்லாம் உண்டு. பழைய ஆட்களுக்கு, என் ஏஜில் உள்ளவங்களுக்கு தான் அதான் தெரியும், உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தெரிய வாய்ப்பு இருக்காது. உடனே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து எங்கள் அப்பாவுக்கு தாய் மாமா முறை உள்ளவர் என்னை கூட்டிகிட்டு போனார். இந்த கோடை விடுமுறை பூரா சென்னையில் கழித்தேன். சென்னையை சுற்றி பார்த்தேன். எனக்கு ஒரு நாலேஜ் உருவானது. அப்போ டி நகருக்கு வந்தேன். டி நகரில் ஒரு ரோட்டில் வந்து இந்த சைடில் ஒரு நாய் நிற்கிது. டிராஃபிக்கு போயிட்டு வந்துட்டு பஸ்ஸுங்க, ஆட்டோ, காரு, சைக்கிள், ரிக்ஷா எல்லாமே போயிட்டுருக்குது. நான் கிராஸ் பண்ணதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படி நின்றுட்டே இருக்கிறேன். 14 வயசு பையன் தானே, எப்படி போகிறதுன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு நாய் இப்படி குத்த வச்சு உட்காந்த நாய், அது அந்த டிராஃபிக் நிற்கிறத பார்த்து சர்ற அது பாட்டு ஓடி போயிடுச்சு. ஆஹா, இந்த நாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு சுதாரிப்பு தன்மையே நம்மகிட்ட இல்லையே அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்றைக்கி என் மைண்டு சொல்லிச்சு, ஆஹா, இந்த சென்னை இந்த டி நகரில் குடியிருந்தே தீரணும். பாருங்கள், அந்த ஊரை சுத்த போய் தான் எனக்கு அந்த எண்ணம் உருவானது. அந்த ஊரை சுற்றலைன்னா இப்போ எங்கள் ஊரில் 10 எருமை மாடு வச்சு பால் கறந்து பண்ணையாக விற்றுட்டு அழைஞ்சிருப்பேன். அன்றைக்கி ஊர் சுத்த போய் தான் எனக்கு இந்த ஒரு எண்ணமே உருவானது. அருமை நேயர்களே, குழந்தைகளை எல்லா ஊருக்கும் கூட்டிகிட்டு போங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போங்க, எல்லா ஹோட்டலுக்கும் கூட்டிகிட்டு போங்க, எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போங்க. மதத்தை பார்க்காதீங்க, நீங்கள் எந்த மதமாக வந்துட்டு போங்க. தர்காவுக்கும் போங்க, வேளாங்கண்ணிக்கும் போங்க, ஏன் பழனி ஆண்டவரையும் போய் பாருங்க. எந்த கடவுளும் நீ வராதடா, நீ வேறு மதத்தை சேர்ந்தவன்டா அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. எனவே எல்லா கோயில்களும் சும்மா இல்லை, அது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக நினைக்காதீங்க. தெய்வ பக்தி, தெய்வ அம்சம் நிறைந்த இடம் கோயில். அது தெய்வம் வாழக்கூடிய இடம் தானே கோயில். அங்கே எவ்வளோ கலை சிற்பங்கள் இருக்குது, எவ்வளோ உயர்வு இருக்குது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. தஞ்சாவூர் சாப்பாடு தான் ருசியாக இருக்குன்னு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம். தஞ்சாவூர்னு சொன்னால் என்ன சொல்லுது எங்கள் வீட்டு பிள்ளைகள் கூட? தலையாட்டுற பொம்மை டேடி அப்படிங்குது. பொம்மை பெருசு இல்லை, அந்த ராஜராஜ சோழனுடைய பெருமையை அங்கே காட்டுங்க. அந்த கோயில் 216 அடி உயரமான கோபுரம். அது மேலே பாருங்கள், 80,000 கிலோவாம். எத்தனை ஆயிரம்? 80,000 கிலோ ஒரே கல் அந்த கோயில் மேலே கலசமாக உட்காந்துட்டுருக்கு கோபுரத்தில். 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயில் அது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த 80,000 கிலோ உள்ள கல்லை தூக்கி கொண்டு மேலே வச்சான்? உங்கள் பிள்ளைகிட்ட கேளுங்க. தமிழனுடைய அறிவை சொல்லிக் கொடுங்கள், மன்னனுடைய திறமையை சொல்லிக் கொடுங்கள். இன்னொன்று தெரியுமில்ல, எந்த பூகமோ வந்தாலும் தஞ்சாவூர் கோபுரம் ஒன்றுமே செய்யாது. இன்னைக்கு சயின்ஸ் சொல்லுது. எப்படி கெட்டுனா? நன்றி விசுவாசத்தோடு இருப்பவன் தமிழ் மன்னர்கள். பிள்ளைகள் சொல்லிக் கொடுங்க. சோழன் அந்த கோயிலை கட்டின சுண்ணாம்பு அரைச்சவன், கல் சுமந்தவன், கல்லை தூக்கிட்டு வந்தவன், இழுத்தவன், கெட்டினவன் பேர் தச்சன், கொத்தன், அடுத்தது கல்லாசாரி,
சிற்பக்கலை வல்லுநர்கள் எல்லா பேரையுமே அந்த ஊர் கோயிலில் எழுதியிருக்காங்க. இவர்களெல்லாம் இவைகள் கட்டுவதற்கு உறுதுணை ஆற்றினார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவு விசுவாசம், எவ்வளவு நன்றி, எவ்வளவு பக்தியோடு அந்த தொழிலாளர்களை அந்த மன்னன் மதித்திருக்கிறான் என்பதை சொல்லிக் கொடுங்கள். நம்முடைய இந்திய தேசத்தில், அதுவும் தமிழ் மண்ணில் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சொல்லிக் கொடுங்கள். அருமை நேயர்களே, இன்னும் ஒன்றையும் சொல்லலாம், மிக பெருமைக்காக சொல்லலாம். சேலம் பக்கம் போனீங்கன்னா தாரமங்கலம் கண்டிப்பாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு போங்க. தாரமங்கலத்தில் ஒரு கைலாசநாதர் கோயில், புகழ்பெற்ற பழமையான கோயில். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. படிக்க பார்க்க பிள்ளைகளுக்கு அறிவும் ஞானமும் வளரும். அங்கே இப்போ நம்ம இரும்பில் தானே சங்கிலி பார்த்துருக்குறோம், அங்கே கல்லுலேயே சங்கிலி செய்து தொங்க விட்டுருக்காங்க. அடுத்தப்போ அங்கே ஒரு பெரிய தத்துவத்தை நான் உணர்ந்தேன். ஒரு சின்ன மனித உருவம் சிலை, அதில் ஒரு தென்னை ஈக்கு இருக்குது பற்றியலா, ஈக்கை எடுத்துகிட்டு இந்த காதுவலியை விட்டிங்கன்னா இந்த காதுவலியே வந்துடும். இன்னொரு பொம்மை இருக்கும், அதில் ஒரு ஈக்கை விட்டுட்டிங்கன்னா வாய் வழியே வெளியில் வந்துடும். இன்னொரு பொம்மை இருக்குது, அதில் கொண்டு போய் ஒரு ஈக்கை விட்டு உள்ள உருவின்னா எங்கேயுமே வராது, எங்கேயும் போகாது, அங்கே தான் நிற்கும். இந்த 3 பொம்மைகளும் 3 தத்துவங்களை சொல்வது போல இருக்கும். சில மனுஷங்கள்கிட்ட சில விஷயங்களை சொன்னாலே போதும், இந்த காதொலியை வாங்கி இந்த காதொலியை விட்டுருவான். அதான் இந்த காதொலியை, இந்த குச்சி இந்த காதொலியை வெளியில் வந்துடும். சில மனுஷங்கிட்ட எதை சொன்னாலுமே வெளியில் சொல்ல மாட்டான், மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவான். அவன் தான் இந்த காதில் விட்டுட்டு வாயோடு நின்றும் அந்த குச்சி. இன்னொரு குச்சி இந்த காதில் விட்டோம்னா வாய் வழியே வெளியில் வந்துடும். அவன்கிட்ட நீங்கள் எந்த தத்துவத்தை சொன்னாலும் எல்லாத்தையும் உளறிக்கிட்டே இருப்பான். பாருங்கள், மனிதர்கள் 3 டைப் ஆஃப் மனிதர்கள் இருக்காங்கிறத அந்த காலத்திலேயே சின்ன சிலை வடித்து அந்த காதுக்குள்ளே குச்சி போகிற மாதிரி ஒரு துவாரத்தையும் ஒரு சிற்ப கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய கலாச்சாரம், கலையின் கலாச்சாரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். ஊராக போகும் பொழுது எல்லா ஊருடைய கிளைமேட்டையும் இந்த குழந்தைகள் அனுபவிக்கிறார்கள். ஊராக செல்லுகின்ற பொழுது ஒரு தமிழ் மொழி ஒரு மாவட்டத்திற்கு எவ்வாறு பேசப்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்கிறார்கள். எனவே அருமை நேயர்களே, சுற்றச் சொல்லுங்கள் குழந்தைகளை. யார் யாரோடு சுற்றுவது? அது ஒரு நல்ல கொஸ்டின் தான். அப்பா தன்னுடைய பிள்ளைகள், தன் மனைவி அழைத்துட்டு போங்க. புதிய கல்யாணம் முடித்தவங்க தன் மனைவியை கூட்டிகிட்டு போங்க. அதில் இருக்கக்கூடிய சுகம் எங்கேயுமே இல்லையே. என் நண்பர் ஒரு தடவை மீனாட்சி அம்மன் கோயில் போண்டி இருந்தது. நான் மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த பூஜை டயத்தில் உள்ளே போயிட்டேன். அந்த மனுஷன் வாசல் இருந்துட்டு உள்ளே வரமானிட்டார். இவ்வளோ பக்கா ஹிந்து, ரொம்ப தீவிர ஒரு இந்து பக்திமான். இப்போ வெளியில் வந்து கேட்டேன், ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு. எந்த கோயிலுக்கு போனாலும் என் மனைவியோடு போனால்தான் எனக்கு திருப்தியான ஒரு இறை உணர்வு கிடைக்கும். எனவே இன்றைய தினம் நான் வரவில்லை, வெளியிலிருந்தே இறைவனை வணங்கி கொண்டேன். ஊருக்கு சென்று என் மனைவியோடு வந்து இதே மீனாட்சி நான் தரிசனம் செய்வேன் என்று சொன்னார். எதுவாக இருந்தாலும் தன் மனைவி, தன் பிள்ளைகளோடு போங்கள். நீங்கள் உலகத்தில் எல்லாவைகளையும் ஆனந்தமாக, தாங்கள் மகிழ்ச்சியாக எல்லா விஷயங்களையும் கொண்டாடலாம். இறைவனையும் வணங்கலாம், இறை ஆசிரியர்களையும் பெறலாம், உலக அறிவையும் பெறலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.